சிம்மராசி சிம்மராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வருடம் முழுவதும் 7ஆம் இடத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார். கண்டகச்சனி, 7ஆம் இடத்து சனி. கடினமான நண்பர்கள் மூலமாகவும் வாழ்க்கை துணை மூலமாகவும் வெளிவட்டாரங்கள் மூலமாகவும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் மே மாதத்திற்கு பிறகு அந்த 8ஆம் இடத்தை 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் மே மாதம் வரைக்கும் வெளிவட்டாரத்தில் இருந்த தொந்தரவுகள், வாழ்க்கை துணை வழியாக இருந்த தொந்தரவுகள் எல்லாமே குறைய ஆரம்பித்து குறைந்துவிடும். 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து கொண்டிருப்பதால் வரக்கூடிய லாபங்கள் பகிரத பிரயத்தனத்திற்கு பிறகே வரும். கஷ்டப்பட்டு தான் லாபத்தை ஈட்ட வேண்டும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். 4ஆம் இடத்தை பார்ப்பதால் வீடு வாகன செலவுகள் ஏற்படும், தாயாருடைய உடல்நலம் பாதிக்கப்படும் என்றாலும் மே மாசம் 11ஆம் தேதி வரை அது குருவினால் காப்பாற்றப்படுகிறது. மே மாசம் 11ஆம் தேதிக்கு பிறகு அந்த இடம் குரு பார்வையில் இருந்து தவறி விடுவதால், குரு பார்வை இல்லாமல் போவதால் மே மாசம் 11ஆம் தேதிக்கு பிறகு தாயாரினுடைய உடல் நலத்திலும் வீடு வாகன பராமரிப்பிலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். உங்கள் ராசிக்கே கேது பகவான் வரப்போகிறார் மே மாசம். ஏற்கனவே சனி பகவான் பார்வை பெறுவதனால எப்பொழுதுமே கொஞ்சம் படபடப்பாகவும் டென்ஷனாகவும் தான் இருப்பீங்க. அது போதாதுன்னு கேது பகவான் வேற வாரதுனால நீங்க 2025 முழுதுமே மிகுந்த படபடப்புடனும் தொந்தரவுடனும் காணப்படுவீர்கள். அதனால உங்களுடைய உடல் நலனை அடிக்கடி பேணி பாதுகாத்துக் கொள்ளவும். ஏன்னா ராசியிலேயே கேது பகவான் இருக்கும் பொழுது பதட்டம் அதிகமாக இருக்கும். தேவையற்ற நினைவுகளை தோற்றுவித்துக் கொண்டிருக்கும். வேண்டாத விஷயங்களை கூட நினைக்க வச்சுக்கிட்டு இருக்கும். அது ஒண்ணுதான் நீங்க கவனிக்க வேண்டியது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3, 5, 7 இடங்களை பார்க்கிறாரு. 3ஆம் இடத்தை பார்ப்பதால் முயற்சிகள் பலிதமாகும். 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பிள்ளைகள் முன்னேற்றம், பிள்ளைகளால் நல்ல செய்திகள் எல்லாம் வரும். உங்களுடைய பதவிகள் எல்லாம் காப்பாற்றப்படும். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால், வியாழன் பார்வை பெறுவதால் பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் அல்லது பிள்ளைகளால் நல்ல செய்திகள் சேருதல், உங்கள் அலுவலகங்களில் பதவி வகிப்பவர்களுக்கு பதவிகளில் பிரச்சனை வராமல் இருத்தல், வந்த பிரச்சனைகள்லாம் ஓடோடி போதல் ஆகியவையெல்லாம் நிகழும். அந்த குரு பகவான் 7ஆம் இடத்தையும் பார்ப்பதால் மே மாசத்திற்கு பிறகு பார்ப்பதால் மே மாசத்திற்கு பிறகு வெளிவட்டார தொடர்பு முன்னேறும். வாழ்க்கை துணை வழியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நண்பர்கள் வழியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ராசியிலேயே உள்ள கேது பகவான் மே மாதத்திற்கு பிறகு இப்பொழுது சனி பகவான் பார்வை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. 2025 ஜனவரியில இருந்த மே மாசத்திற்கு பிறகு கேது பகவான் வேற அந்த இடத்துக்கு வருது. அதனால இப்பொழுது இருக்கக்கூடிய பதட்டமும் டென்ஷனும் மே மாசத்திற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருப்பதால் தங்களுடைய உடல் நலனை பாதுகாத்துக் கொள்ளவும், தேவையான விஷயங்களை நினைத்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டு இருக்க வேண்டாம். மனதை அமைதியாக இருப்பதற்குரிய வழிமுறைகளை பாருங்கள். ராசியிலேயே சனி பகவான் கேது பகவான் இருப்பதால் விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்வது மிகவும் நல்லது. விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யும். சனியும் கேது உங்க ராசியிலே இருக்காங்க. அவர்கள் உங்களுக்கு மன நிம்மதியை அளிப்பார்கள். விநாயகர் முன்னாலே ஆஞ்சநேயர் முன்னாலே நின்று விநாயகர் காயத்ரி, ஆஞ்சநேயர் காயத்ரி எல்லாம் சொல்லுங்கள். அதான் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். மற்றபடி வேற ஒன்றும் சிறப்பாக செய்வதற்கு ஒன்றும் இல்லை.